ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Volkswagen Tira கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக Volkswagen அவங்களோட 2026 Tira கார் மாடலில் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க அன்வீல் பண்ணியிருக்க இந்த Tira மாடல் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் Tira மாடல் பார்த்தீங்கன்னா 2017 தான் Volkswagen வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாகவே வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ Volkswagen இந்த டீராக்கோட செகண்ட் ஜென்ரேஷனை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் விட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலில் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனுமே வந்து ரொம்ப ஷார்ப்பராக இருக்குது. டீட்டெயிலாக நாங்கள் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் இதோட லென்த் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் Volkswagen அவங்களோட இந்த டீராக் மாடலில் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூரோப்பில் லான்ச் பண்ண போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மைல்டு ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்னு Volkswagen தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ஸும் பெட்ரோல் இன்ஜின்ஸும் வந்து கொஞ்ச நாள் தள்ளி, அதாவது லேட்டராக வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், சரிப்பா எல்லாம் சொல்கிறேன், அப்போ டீராக் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் வந்து இந்தியாவில் சேல் பண்ணாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஆமாங்க, சேல் பண்ணாங்க. Volkswagen வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டீராக் கார் மாடலை இந்தியாவில் சேல் பண்ணியிருந்தாங்க. பட் லிமிடெட் நம்பர்ஸில் தான் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த 2026 செகண்ட் ஜென்ரேஷன் டீரா கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீராக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள், 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் TSI கூட உங்களுக்கு 48 வால்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டியூன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 116 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 220 நியூட்டன் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 150 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 250 நியூட்டன் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் TSI கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் மவுண்டட் ஹைப்ரிட் மாடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 136 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 170 ஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிட்டர் TSI வித் 4 மோஷன் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட கொடுத்துருக்க ஒரு இன்ஜின். இது வந்து இப்போதைக்கு லான்ச் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னெல்லாம்ப்பா இந்த டீராக்கில் Volkswagen வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 இன்ச்சில் உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பழைய மாடலை விட கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீராக் மாடல் பார்த்தீங்கன்னா 122 மில்லிமீட்டர் வந்து லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீராக் கார் மாடலோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2631 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 475 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீராக்கை பார்த்தீங்கன்னா Volkswagen MQB EVO பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ் தான் Volkswagen வந்து கொடுத்துருக்காங்க. அடாஸ் உங்களுக்கு இருக்குது, பார்க் அசிஸ்ட் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 14-வே எர்கோ ஆக்டிவ் சீட் கூட உங்களுக்கு மசாஜ் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீராக்கில் உங்களுக்கு ஹெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 நியூ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு இந்த டீராக்கில் Volkswagen கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் கேனரி எல்லோ, இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த எல்லோ, அதாவது இந்த நேம், இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேனரி எல்லோன்னு சொல்கிறாங்க Volkswagen. இந்த எல்லோவும் அந்த 6 கலர் ஆப்ஷன்ஸில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீரா கார் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைன் அப்புறம் நியூ இன்டீரியர் வந்து Volkswagen கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீரா கார் மாடல் உங்களுக்கு லான்ச் ஆகும்போது 2 மைல்டு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்னு Volkswagen தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காரோட சேல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் வந்து நவம்பர், அதாவது இந்த நவம்பர் 2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐக்யூ லைட், எல்இடி மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்ஸ் வந்து ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீரா கார் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலுமினேட்டட் Volkswagen லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ராவல் அசிஸ்ட் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லேன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் Volkswagen இந்த டீராக்ல ஆர் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. சப்போஸ் இது லான்ச் ஆச்சு அப்படின்னா இந்த டீராக் ஆர் மாடல் பார்த்தீங்கன்னா டீராக் மாடல்லையே ரொம்ப பவர்ஃபுல் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஓகே. இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும். இப்போ Volkswagen அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டீராக் கார் மாடலை வந்து லிமிட்டட் நம்பர்ஸாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ செகண்ட் ஜென்ரேஷன் மாடலையும் லான்ச் பண்ணுவாங்களா, அது கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். இது வரைக்கும் Volkswagen தரப்புல இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லலை. பட் சப்போஸ் அவங்க வந்து ஜெர்மனியில் லான்ச் பண்ணாங்கன்னா ஒருவேளை இந்தியாவில் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டீரா கார் மாடலை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். அடில்ஸ் பார்க்க பவன்.